வைகை நதிக்கரோரம் என் தாய காவலர் குடியிருப்ப காக்க வந்த எங்க காவலர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வைகை நதி செல்லும் போது என் தாய உன்னை பெட்டிகளை சுமந்து வர, என் மக்கள் எல்லாம் உன்னை பெட்டிகளை சுமந்து வர பிறந்து வரிவெடுத்தா என் செல்லமக மாரியம்மா என்பவளா. ஆறுகை கொண்டவளை காளியாக உருவெடுத்து மக்களுக்கு காட்சி கொடுக்க மாரியாக வந்திருக்கும் என் தாய லயன் மாறி என்பவளா. மூணாவதா தெரிஞ்சவளா செப்பு சிலையழகி சுடலைய பத்தெடுத்த பேச்சியம்மா என்பவளா. நாலாவதா பிறந்தவளா இருந்து வரம் கொடுப்பா, இன்னல்களை தேர்த்து வைப்பா ஏன் தாய அடந்தமல சொந்தக்காரி அந்த ராக்காகி வாரும் அம்மா. அஞ்சாவதா பிறந்தவளா இந்த 7 மக்களை பத்தெடுத்த நாகக்கண்ணி என்பவளா என்பவளா. ஆறாவதா பிறந்தவளா வடக்கு மாசி சொந்தக்காரி செல்ல முகத்தழகி செல்லாகி வாரும் அம்மா. ஏழாவதா பிறந்தவளா இவ அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே அணிந்தவளா முத்தானே சிரிப்பவளா. மறுநாள் அமர்ந்திருக்கும் என் செல்ல மகள் நயன்மாரி என்பவனா. அக்கினியா சட்டிக்காரி, அடங்காத கோபக்காரி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவளே என் செல்ல மகள்
உனக்கு வர்ணப்பெட்டி வந்திரங்க. வர்ணப்பெட்டி எல்லாம் உனக்கு புஷ்ப அலங்காரம் செய்வதற்கு ஏன் தாயை கொல்லங்குடி பூசை அடிக்கும் ஆசா துளை இருக்க. அந்த என் தாய வைரவன் அழைச்சு உனக்கு பூசமணி அடிக்கும் பூசாடினம் தான் கொடுக்க. ஒளி ஒளியாத்தா மின்மொழி மேல் உடுக்க என் தாய மின்மொழி தான் இருக்க. குமரனால் அழைச்சு என் தாய குமரன் அழைச்சு அந்த ஒளி ஒளி செய்து வந்த என் தாய நயன்மாரி என்பவனா. எட்டு திக்கு பேர் விளங்கும் என் தாய நயன்மாரி என்பவனா. கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்கள் நயன்மாரி குது போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்கள் நயன்மாரி குது போட்டு ஆடி வருவாளா. அடங்காத கோபக்காரி